பிடி சார் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா பெருசாக கதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து சும்மா ஒரு ஜாலியாக போர் அடிக்காமல் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த கோர்ட் கேஸோட ஆர்குமெண்ட் தான் செகண்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம ஆடியன்ஸ் என்ன கெஸ் பண்ணுறோமோ அதே நடக்குது. கிளைமேக்ஸில் மாத்திரம் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம படம் வந்து பெருசாக உட்காரல. பொண்ணுங்க வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டு போகிறாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் படம். ஒரு பொண்ணு ஒரு கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, அவளை வந்து ஒரு 4 பசங்க வந்து ரேப் பண்ணுவாங்க. ரேப் பண்ணல, பட் ட்ரை பண்ணுவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வரான்னு வச்சுங்களேன். இப்போ யார் மேலே தப்பு, அந்த பொண்ணு போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸா இல்லை அந்த 4 பசங்களா? தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சொசைட்டி ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணுங்க அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஹீரோ மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாதுங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டைரக்டர் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த வந்து ஒரு டச்சே பண்ணல. ஏன்னா பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது எதுக்கு? மற்ற பசங்க பார்ப்பாங்க, மற்ற பொண்ணுங்க முன்னாடி நான் இன்னும் அழகாக இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா பொதுவாக எல்லாருமே அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக தப்பு கிடையாது. பட் எங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு மாலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கா, ஒரு சேஃபான என்வரன்மெண்ட்டில் இருக்கும்போது அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்குற பசங்க பார்த்து அட்மையர் பண்ணுவாங்க, அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதே இது பொறுக்கி பசங்க இருக்க இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனான்னா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம வந்து நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். 100% அந்த பொறுக்கி பசங்க மேலே தான் தப்பு தான். அது நான் எந்த விதத்துலையும் சொல்ல. பட் ஒரு இடத்துல இங்கே திருட்டு பயம் ஜாஸ்தி, நிறைய திருடங்க இருக்காங்க, ரவுடி பசங்க இருக்காங்க அப்படின்னா ஆம்பளைங்களே வந்து நீங்கள் நைட்டு 8 மணிக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம சேஃப்டிக்காக நம்ம அங்கே அந்த மாதிரி இடத்துல தனியாக போகக்கூடாது. ஸோ இந்த பொண்ணுங்களும் அந்த மாதிரி போகக்கூடாது. இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அது வந்து ஒரு வருத்தம். ஆதி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக ஃபன்னாக போகும். அந்த மாதிரி இருக்குங்களா இந்த படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு காமெடியாக ஃபன்னாக போகுதுங்க. ஆனால் அது கதை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கதை பெருசாக கிடையாது. ஒரு போர் அடிக்காமல் போகுது. செகண்ட் ஹாஃபில் இதுதான் கதைன்னு ரொம்ப தெளிவாக ஆடியன்ஸு தெரியுது. அதனால் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. படத்துக்கு பிடி சார்னு பேர் வச்சிருக்காங்களா, இது கதைக்கு பொருத்தமாக இருக்குங்களா? படத்துக்கு வந்து இவர் பேசிக்காக ஒரு பிடி மாஸ்டர் தான். அவர் ஸ்கூலில் பிடி மாஸ்டரு. பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பொண்ணுக்கு தான் நடக்குது. அந்த பொண்ணு வந்து இவரோட நேபரு. ஸோ இவரோட கேரக்டர் பிடி மாஸ்டர்னால அதை இப்படி வச்சுருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ பிடி மாஸ்டர்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதோட இந்த பிடி மாஸ்டர் மேட்ச் ஆகிறாரா இல்லை ஜானி வேறு மாதிரி இருக்குங்க? கிடையாது. பிடி மாஸ்டர் நம்ம பொதுவாக பார்க்கும்போது இவர் ஒரு ஹீரோவாக இருக்கனால கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு. பொதுவாக நம்ம பிடி மாஸ்டரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் பார்க்க மாட்டோம். ஸோ அது வந்து கதைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக காமிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக காமிக்க முடியாது. அது கொஞ்சம் கமர்ஷியலான படத்தில் ஒரு ரியாலிட்டி படம் எடுக்கிறோன்னா ஓகே. ஸோ அது ஓகே, அது பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ரியாலிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான். படத்தில் வந்து இதை கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? படத்தில் மாற்றிருந்தாங்கன்னா நான் அந்த ஒரு கருத்து சொன்னேன்ல, அந்த கருத்தை வந்து அவங்க டீப்பாக அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். இது புதுசாக இல்லை படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ன நடக்க போதும் ரொம்ப கெஸ் பண்ணுற மாதிரியா இருக்குது. அதுதான் ஒரு வருத்தம். இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? மார்க் பெருசாக கொடுக்க முடியாதுங்க. ஒரு ப்ராப்ளி 4/10 தான் கொடுக்க முடியும். ஏன்னா படத்தில் கதை பெருசாக அவங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது, அவ்வளோதான் இந்த படத்தோட ப்ளஸ். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம்ல? கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை. பெயின்ஃபுல்லாக இருக்குது படம். காமெடி ட்ராமான்னு நினச்சி வந்தோம். அவர் அப்படியே ஆடுவார், பயங்கரமாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கணும். எனர்ஜி லெவல்லாம் கொஞ்சம் கம்மி தான் படத்தில். ஏன்னா ஸ்டோரியோட பிளாட் வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டு பேசுகிறாங்க. பாலிஸ் சில்மிசங்கள் அது இதெல்லாம் பற்றி பேசுறதுனால அவர் அந்தளவுக்கு பண்ண முடியாது. திடீர்னு அந்த மாதிரி சீரியஸ் போயிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு இவர் வேலையை இப்போ கத்தாருன்னா கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக நடிச்சிருக்காப்புல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எமோஷனலாக கொண்டு வந்திருக்கலாம், ஃபீல் பண்ண. ஸ்கூல்ல பசங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, நிறைய நடக்குது, அது வெளியே தெரிய மாட்டேங்குது. நிறைய நடந்து வெளியே தெரியணும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே படத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி அமைக்கி தான் வைக்கிறாங்க. பெரிய வெளியே தெரிஞ்சால் நம்ம பிள்ளைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாப்புல. ஆனால் இந்த அளவுக்கு போவாங்களான்னு தெரியல. ஆனால் போனால் நல்லாயிருக்கும். சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு. அது பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்க மனிதனாக இருந்தால் சிஎம்ஏ இருந்தாலும் சரி, தப்பு தாங்கிறத கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. கிளைமாக்ஸ் எதிர்பார்க்குற ட்விஸ்ட் வச்சு பெயின்ஃபுல்லாக அழுக வச்சு அனுப்பிடுறாங்க. இது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் யோசிச்சு ஒரு குரூப் வரும், அவங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் கொடுக்காது. சும்மா நார்மலான ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக வருவாங்க, ஃபீல் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஒரு டேக்அவே இருக்கும். கண்டிப்பாக டேக்அவே இருக்கும். பெயின்ஃபுல்லாக தான் வெளியே வருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. விட்டு கொடுக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சூசைடு கூட கொண்டு போகிறாங்க. அதை கூட கிளைமாக்ஸில் தெளிவாக கொண்டாந்துடுறாங்க.
ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டருக்கு என்ன சொல்லுவீங்க? நெஞ்சமுண்ட நேர்மண்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இது பெயினா இருக்கு. பெயினா இருக்கு. சரி, தேங்க்யூ. லைன் சொன்ன பேர்லேருந்து அவன் என்ன அதை கன்சீவ் பண்ணானோ டேரக்டராக அதை ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்தாச்சு. மக்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிற இடங்கள்ல நினைக்கிற ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது மக்கள்கிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு பெரிய ஜேர்னி போகணும், எல்லா தேட்டருக்கும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆதி பிரதர் சொல்லக்கூடிய எல்லா மெசேஜ்கள் மாதிரியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜை சொல்லணும்னு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக நீங்கள் பார்த்து தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு பிடி சார் இருப்பார். ஆமாம், அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஹீரோன்னு வரும்போது சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கா இல்லை? இல்லை ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்க எல்லா பிடி சாருமே ஹீரோஸ் தான் நமக்கு. ஏன்னா மற்ற வாத்தியாரெலாம் ஒரு மாதிரி இருக்கப்போ பிடி சார் மட்டும் நமக்கு ஹீரோவாக தான் தெரியுவாங்க. அது ஃப்ரெண்டாக இருப்பார், சில நேரத்தில் மென்டாராக இருப்பாங்க. ஃபேமிலி பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம பிடி சார் கூட தான் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி தான் இந்த படத்தினுடைய ஹீரோவும் ஒரு பிடி சார். ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமான குணாதிசயம் இருக்க பிடி சார். எப்போ அவர் பிடி சாராக உண்மையிலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாருன்றது தான் படம். அப்போ நான் கதையை சொல்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து படத்தை படம் வந்து எஸ்கே உங்க கூட இருந்தார் இல்லையா? இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர் ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எஸ்கே பிரதருக்கு எல்லாமே தெரியும். படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட கார்த்திக்கு காலைல விஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணணுன்னு தான் காத்துட்டு இருக்காரு. அடிச்சிருந்துங்க பண்ணிருங்க அப்படின்னு கார்த்திக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு எஸ்கே பிரதர் இந்த படத்தினுடைய ட்ராவலில். எலாச்சி டீம்ல இருந்து அடுத்தது என்ன படம் வரப்போகுது? ஏன் அப்படி ரொம்ப நாள் ஆச்சு எந்த படமும் வர மாட்டேங்குது? எலாச்சி டீம் நிறைய பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். ஆனா வரலையே. இல்லை அதான் ஒன்று கடைசியாக போன ஜூலையில் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கோம். இந்த வருஷம் இன்னும் 3 படங்கள் பிளாக் ஷீப் டீமினுடைய படமாக வரப்போகுது ரிலீஸ்க்கு டிசம்பருக்குள்ளே. டிடியில் கூட நிறைய அப்டேட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ ஓடிடிலையும் இப்போது வர ஜூன் செகண்ட்லேருந்து பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியில் நிறைய கண்டென்ட் டெய்லி ஒரு கண்டென்ட்னு பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஈக்குவலாக குவாலிட்டியாக பண்ணுவீங்களா? இல்லை அதான் எடுத்த உடனே அந்த கம்பேரிசன் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் எந்த ஓடிடிக்கும் இன்னைக்கு தேவைப்படுறது கண்டென்ட்னு நம்ம கிட்ட இருக்கிறது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு ஆமாண்ணே நமக்கு அந்த குவாலிட்டியில் நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணுன்னு தான் நம்மளும் வேலை செய்கிறோம். நிச்சயமாக அதை கொடுப்போம். நீங்கள் பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இப்போ பண்ணுங்கண்ணே, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜூன் 2லேருந்து டெய்லி ஒரு வீடியோ இருக்கு. எஸ் தெரியும். நீ சொல்லலாமே, மேதகு பேப்பர் வியூவில் பார்த்தோம். இப்போ பேப்பர் வியூவில் நிறைய நல்ல தரமான படங்கள் அடுத்தடுத்து லைன் அப் பண்ணியிருக்கோம். மந்த்லி 2 படங்கள் இருக்க போகுது நம்மளோட பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியில். ஆல் த பெஸ்ட். நன்றி. மேடம் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது? ரிலீஸ் ஆனது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம ரிலீஸ்ல ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸோட படம் பார்க்கறது, நாங்க இவ்வளோ டைம் பார்த்துருந்தாலும் ஆடியன்ஸோட பார்க்கறது வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்டா இருந்துச்சு. அங்க எங்க ரசிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ உழைப்பு போட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஹாப்பியா இருந்தது அப்படின்னு. பட் இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபீலிங். ஒரு மாதிரி உங்க பர்சனலா உங்க ஸ்கூல்ல ஒரு பிடி சார். ஆமா, அசோக் சார். அதுவும் ஃபிலிம்ல வர பிடி சார்க்கும் கனெக்ட் ஆகும். சினிமேட்டிக்கா வேற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு கனெக்ட் நான் த்ரூ அவுட் அவர் லைஃப் நிறைய பிடி சார் பாத்துற போல, அதுல ஒன் ஆஃப் அ கைண்ட் இவரு. அப்படிதான் சார் வந்து கொஞ்சம் ஜாலியா நடந்துருக்கு. இது கொஞ்சம் சீரியஸா இருக்குன்றாங்க. சீரியஸா இருக்குன்னா ஒரு 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 ஜாலியான கேரக்டர் ஒரு சீரியஸான இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுது, அதுதான் கேரக்டரா இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவருங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுதான். ஸோ ஆதி நான் சூப்பராக பண்ணேன். எமோஷன்ஸ் செம்மையா கடந்திருக்கு. ரொம்ப அழகா ஆஸ் அ ஃபேனா சொல்லணும்னா இமோஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து இந்த படத்துல பிச்சை உதறி இருக்காரு. மூவில வர கண்டென்ட் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நியூஸ்ல ஏதாவது பார்த்துருக்கீங்க? நியூஸை விட்டுருங்கன்னா நியூஸ்ல நம்ம நிறைய பார்ப்போம். பர்சனலாவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட தங்கச்சி, அக்கா, நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் படிச்சிருக்கோம். ஸோ காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு ஒன்று இருக்கும்ல. இதை பற்றி நாங்கள் பெண்களுக்குள்ளே பேசிப்போம். பட் வெளியே பொதுவாக பேசும்போது நிறைய பேர் அஃபெண்ட் ஆவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி அஃபெண்ட் ஆவாங்க இதை பற்றி சொல்லும்போது. பட் இதை வந்து தெளிவாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னது வந்து கங்க்ராட்ஸ் டு கார்த்தினா. ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறீங்களா? ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னா நாங்கள் வந்து கார்த்தினாவுக்கு செகண்ட் ஃபிலிமு டைரக்டர் சாருக்கு. மிச்சம் எல்லாருக்குமே இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம். அவர் வந்து ஆளுங்களாக தேடி தேடி நான் வந்து புது பசங்களை வச்சு பண்ண போகிறேன், புது பசங்களுக்கு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். அவருக்கு எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் மற்ற டைரக்டர்ஸ்க்குலாம் வரும், சரி புது பசங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு வரும்னு தெரியல. யாருக்குமே சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எங்கள் எல்லாருக்குமே க்ரூவுக்கு சொல்கிறேன், யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வாங்க நான் கற்றுத்தரேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே வேணும், நான் கற்றுத்தரேன், தப்பா சரியா நான் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையுமே
ஒரு வழியில லீட் பண்ணி அமிச்சாரு. ஸோ உங்க உள்ள கொண்டு வந்தாரு ரீசன் இன்டர்வியூ இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே இன்டர்வியூ ப்ராசஸ், ஆடிஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு தான். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் புரியலண்ணா? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் இல்லைண்ணா, நான் வந்து பிளாக் ஷீப்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். இல்ல மூவில சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடிஷன் போயிருக்கீங்களா படம்? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட். நாங்க எல்லாருமே ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் அப்படி வந்தவங்க, காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க, இல்ல கொஞ்ச நாள் அங்கங்க சினிமா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தவங்க தான் எல்லாருமே. வெயிட் பண்ணி ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் மொத்த குரூவுமே. ஸோ அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தேடி அவர் ஒரு படம் பண்ணாரு. யூடியூப்ல நம்ம பண்றதுக்கும் மெயின் பிக்சர்ல பண்றது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆமாண்ணா, பயங்கரமான டிஃப்ரென்ஸ். ஒரு ஷாட் 1 மணி நேரமா 2 மணி நேரமா எடுப்பாங்க. ஆமா. நம்ம யூடியூப்ல பண்ணும்போது ஒரு வைடு, ஓகே இந்த ஷாட்டுக்கு வைடு கிடைச்சிருச்சு, அதுக்கு இது கிடைச்சிருச்சு, அப்படி போயிடுவோம். இங்க வந்து மெனக்கெடல் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ பேரோட ஒர்க் இருக்கு. இந்த டீம் தனியா, அந்த டீம் தனியா, இந்த டீம்ல 5 பேர், அந்த டீம்ல 5 பேர், இதுக்கு அது சின்ன சின்ன விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. லைட்ல இருந்து, ஆர்ட்ல இருந்து, தண்ணி டம்ளர்ல இருந்து எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இட் வாஸ் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்குன்னு இல்லை, என் க்ரூ பேச மாட்டேன்றாங்க, பசங்க யாருமே பேச மாட்டேன்றாங்க. பட் சொல்றேன், ஒரு பெரிய க்ரூ நாங்கள் இருப்போம், எல்லாரோட உழைப்பும் இருக்கு சேர்ந்து. ஸோ அவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்ல வந்து நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படின்றதோட வேலை கத்துக்கிட்டோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் போய் தான் ஓகே இது இப்படிதான் என்னதான் நம்ம சொல்லுங்கண்ணா. டெக்னீஷியன் ஆயிட்டீங்க. அங்க போய் தான் நம்மளுக்கு தெரியுது. நாங்க எல்லாருமே புதுசுன்றதுனால ஷூட் இப்படிதான் நடக்குமானே நாங்க அங்க போய் தான் கத்துக்கிறோம். என்ன சொல்லியிருந்தாலும் ஓகே இது இப்படிதான், இதனாலதான் இது பண்றாங்க அப்படின்னு அங்கதான் கத்துக்கிறோம். எங்களை வச்சு அவர் ஒரு படம் பண்ணது வந்து தேங்க்ஸ் டு கார்த்தினா, பட் ஆல்சோ இட்ஸ் a வெரி பிக் திங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இல்லைண்ணா, இனிமேல் தானா பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, நான் ரிவ்யூ கேட்கல, நீங்க அதுக்குள்ளே என்ன பிடிச்சிட்டீங்க. இனிமேல் தான் வீட்டில் பாக்குறாங்க, இனிமேல் தான் பார்ப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிடி சார் படம் ஃபஸ்ட்டு அவர் அந்த டேரக்டருடைய படம் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அது அருமையாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்துல ஏன் கேப்பு இவ்வளோ விட்டாருன்னு தெரியல. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் இது பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் போகுது. ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர சில சீன்கள் வந்து நம்புகிற மாதிரி இல்லைன்னா கூட போர் அடிக்காமல் போகுது. நமக்கு அதானே வேணும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த கோர்ட்டு சீன்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அட்வொகேட்டு ஜட்ஜிட்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். அது எதுவுமே அந்த ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் அந்த கோர்ட்டு சீன் ஜட்ஜியாக வந்து இவர் வராரு, நம்ம பாக்யராஜ் சார் வராரு, அது மட்டும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. சினிமாட்டிக்காக இருக்குது. சினிமாட்டிக் யதார்த்தமாக கோர்ட்டு அப்படிலாம் நாளைக்கு தீர்ப்பு சொல்லுவோம் நாளைக்குன்னுட்டு அது மட்டும் கொஞ்சம் லாக் ஆகுது. அப்படின்னா போர் அடிக்காமல் போகுது. ஃபர்ஸ்டா செகண்ட் ரெண்டுமே போர் அடிக்காமல் போகுது. அதாவது அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறது வந்து கொண்டு போகிறாரு டைரக்டரு. அதான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அது அருமையாக இருக்கும். ஓப்பனிங்கில் இருந்து அது கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டாங்க. திருப்தியாக இருக்குது படம். பிடி சார் படம் திருப்தியாக இருக்குது. இப்போ பாதி எப்படி நடிச்சிருக்கு? இப்போ பாதியுடைய நடிப்பு எல்லா படத்திலும் உள்ளது தான், பெருசாக சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. டைரக்டர் மூவி, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருடைய மூவி தான். அவரை தவிர வேறு யாரும் நல்லா நடிச்சிருக்கு? இப்போ தவிர பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மலையாளத்தில் அந்த பொண்ணு நம்ம இதில் நடிச்சிருக்குமே, அஜித் குமார் படத்தில் கூட, அன்னமிக்காவா பேர்? அன்னமிக்கா. ஆமாம், அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் ஹீரோயினி, அவங்க தான் ஹீரோயினியும் அவங்கள தான் சொல்லலாம். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வேறு அவங்களுடைய ஓப்பனிங். சைல்ட்ஹுட்டில் இருந்து மெயின் கேரக்டருக்கு வராங்க. காமெடிலாம் எப்படி சார் இருக்குது? காமெடி படம் இல்லை இது. வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு இறந்துருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணு இறந்துருதா, அதை எப்படி அவங்க இறக்குறாங்கங்கிற மாதிரி. அது நம்ம அதை மெர்சலில் பார்த்துருக்கலாம். மெர்சலில் அது மாதிரி தான் ஒரு வில்லன். அப்புறம் இவர் செல்வராகவன் படம் கூட ஒரு படம் டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. அது பொண்ணு காலேஜில் இறந்துரும். 7Gயில் அது 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 அதே மாதிரி தான் வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, என்ஜிகே இல்லை, செல்வராகவன் வந்து அப்பாவை நடிச்சிருப்பா. அவருடைய பொண்ணு வந்து பகாசுரன். கம்ப்ளீட்டாக டோட்டலாக மைண்ட் அங்கே தான் போகுது. இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது.
இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எது பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கோர்ட்டு சீன் வந்து கொஞ்சம் அது நம்புகிற மாதிரி இல்லை. ஆ. அப்புறம் அந்த பொண்ணு இறக்குறாங்க, அது வந்து அந்த காலேஜில் லெக்சர் தான் கொண்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டோம். இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் படம் போர் அடிக்காமல் போகுது. அதுதான் நமக்கு இப்போ வேணும். 5க்கு எவ்வளோ தருவீங்க? 5 என்ன திடீர்னு 5க்கு வந்துட்டீங்க, 10க்கு தான் கேட்பீங்க. இல்லை பரவாயில்ல, ஷார்ட் ஆகிக்கலாம். 5க்கு 5 கொடுக்கலாம் சார், தப்பு இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும். 10க்கு 10 கொடுக்கலாம், 5க்கு 5 கொடுக்கலாம், 100க்கு 100 கொடுக்கலாம். இப்போ பாதி கம்பேக் அப்படி சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நிறைய படம் ஹிட்டு கொடுத்துருக்குறாரு. ஆரம்பத்தில் ஒரு அந்த நான் சிரித்தா அந்த படம் நிறைய ஹிட்டு படம். அதை வச்சு பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். டைரக்டர் மூவி, ஒன்லி டைரக்டர், ப்ரொடியூசர் அவருடைய மூவின்னு தான் சொல்லலாம். நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது படம். தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா 2-3 வாரமாக படம் நல்லா இல்லைனாலும் சொல்லிட்டு இது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. தேங்க்ஸ். பிடி சார் படம் சூப்பர். தேட்டரில் வந்து பாருங்கள், போர் அடிக்காமல் போகுது. கண்டிப்பாக. நன்றி. தேங்க்ஸ்.